மலை சரிவுகளில் பச்சை பசேலென விரிந்து மனதிற்கு இதமாய் காட்சிக்கு இனிமையாய் விளங்கும் தேயிலை தோட்டங்கள் மனித வாழ்வியல் சூழலில் இணை பிரியாத உறவினை கொண்டுள்ளது. அதிகாலை நம்மை துயில் எழுப்பும் தேநீர் 5000 ஆண்டுகள் பாரம்பரியமிக்கது. ஷென்னாங் என்கிற சீன அரசரே தேநீரை முதலாக உலகிற்கு அறிமுகம் செய்தார். சீன அரசரின் ஆட்சி காலத்தில் பலமாக வீசிய காற்றினால் தற்செயலாக சுடுநீரில் விழுந்த தேயிலையினால் நீரின் இயல்பில் மாற்றம் தெரிய அன்று முதல் தேநீர் மருத்துவ உபயோகத்திற்காக அறிமுகம் செய்யப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் பரவலாக 2500 வகையான டீக்கள் பயன்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. கெமிலியா செனிசிஸ் வார் என அழைக்கப்படும் தாவர இனமே தேயிலை என அழைக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியாரின் மூலமாக சீனாவில் பயிரான தேயிலைகள் ஐரோப்பா மற்றும் உலக நாடுகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இன்றும் இந்தியா சீனா 2 நாடுகளும் அதிக அளவில் தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளாக விளங்குகிறது. இந்தியாவில் உற்பத்தியாகும் அஸ்ஸாம் மற்றும் டார்ஜிலிங் டீ வகைகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இந்தியாவின் தேயிலை உற்பத்தியில் 60% தேயிலை அஸ்ஸாமில் தான் உற்பத்தியாகிறது. இங்கு பயிராகும் தேயிலை இந்தியன் பிளாக் டீ என்றும் இந்தியன் மில்க் டீ என்றும் அழைக்கப்படுகிறது. வர்த்தகம் சார்ந்த தேயிலை உற்பத்தியில் அஸ்ஸாம் உலக அளவில் 2வது இடத்தில் உள்ளது. பல வகை தேயிலைகளின் மூலம் புதிய சுவையுடன் தேநீர் உட்கொள்ளும் மக்களின் மனதில் நிரந்தரமான இடத்தை அஸ்ஸாம் டீ பெற்றிருக்கின்றது என்பதை அதன் சிறப்புகள் உலகிற்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இமாலய மலைச்சரிவில் பயிரிடப்படும் இந்திய தேயிலையே டார்ஜிலிங் டீ என்ற முத்திரையுடன் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றது. டார்ஜிலிங் டீயின் இயல்பினை கொண்டு பிரான்ஸ் நாட்டில் பயிராகும் தேயிலைகள் கூட டார்ஜிலிங் டீ என்னும் வணிக முத்திரையுடன் வருவது டார்ஜிலிங் டீயிற்கு கிடைத்திருக்கும் மற்றும் ஒரு சிறப்பாகும். விருந்தோம்பலின் எளிய வடிவாய், நட்பின் வலுவாய், உறவினரின் உபசரிப்பாய் விளங்கும் தேநீரை மீண்டும் அதிக சிறப்புடன் அஸ்ஸாம் டார்ஜிலிங் டீயின் தனித்தன்மையுடன் அறிமுகம் செய்கிறோம். வரலாற்றினை மறவாது முதலில் தேயிலையை அறிமுகம் செய்தவரை மனதில் வைத்து அனைவரும் பயன்பெறும் வகையில் ஃபர்ஸ்ட் லீஃப் டீ எனும் தேநீரை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். தேநீர் உழைப்பின் களைப்பில் ஓய்ந்து போன புலன்களுக்கு புத்துணர்வினை அளிக்கிறது. தேநீர் பருகும் வேளையில் உங்கள் மனதில் அமைதியும் உடலினில் ஒரு உத்வேகமும் பிறக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமிக்க தேநீர் இன்று மக்களின் வாழ்க்கை சூழல் அவர்களை புதிய தளத்திற்கு எடுத்துச் சென்ற போதிலும் அவர்களின் வாழ்வியலில் கலந்த ஒரு இணை பிரியாத உறவாகவே இருக்கிறது. மனித இனம் தழைக்கும் வரை தேநீரும் அவர்களுடன் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும்.